ஹலோ பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்றைக்கி நம்ம என்டையர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை கவுண்டவுன் சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கவுண்டவுன் சீரீஸில் ஒவ்வொரு செஷன்லேயுமே நீங்கள் மாஸ்டர் பண்ண வேண்டிய டாப் 5 டாபிக்ஸில் தான் பசங்களாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்மளோட இன்றைக்கி சாப்டர் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். பட் சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கடைசி 30 நாள் நீட் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபைனல் புஷ்ஷோட ஒரு ஃபைனல் கைடன்ஸ்க்காக வேண்டி நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் மார்ச் 27. ஸோ இது வெறும் 10,000 ரூபாயில் நீங்கள் கடைசி 30 நாள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை சூப்பராக பண்ணலாம் பசங்களா. அண்ட் அதுவும் மீறி நம்மளோட 11th and 12th பசங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுங்கிற அந்த கன்ஃபியூசிங் டைமில் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து we are starting our hybrid program. This is a last minute revision program. ஸோ நீங்கள் இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தால் கூட இப்போ எழுந்து ஓடுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ தவற விட்டுறாதீங்க. அண்ட் நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு கோர்ஸை வந்து XPL10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி 10% ஆஃபில் இப்போ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு கோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்காகவே ஸ்பெஷலி கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். பட் பிரச்சனை என்னென்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க பசங்களா. ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களோட சீட்டை இப்போவே ரிசர்வ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங் வித் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். நான் இந்த ஒரு சாப்டருக்கான நம்ம டெஸ்ட் லிங்க் வந்து கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற பசங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் காத்துட்ருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, நான் இந்த ஒரு சாப்டரில் என்ன 5 டாபிக்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அனாட்டமி. ஓகே, மேல் அண்ட் ஃபீமேலோட ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ். செகண்ட் வந்து கெமெட்டோஜெனசிஸ், போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸில் எப்படி ப்ராசஸ் நடக்குதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மூணாவது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஹார்மோன் ரெகுலேஷன், ஒவ்வொரு ஃபேஸ்லையும் என்ன நடக்குது, எவ்வளோ நாள் நடக்குது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தென் தி என்டையர் ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் தென் என்டையர் ப்ரெக்னன்சி முடிஞ்சு சைல்ட் பர்த் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப். நம்ம மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது நம்ம பெல்விக் ரீஜனில் இருக்குது. அண்ட் இது பாடிக்கு வெளியில் ஸ்க்ராட்டம்ங்கிற ஒரு பவுச் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்க்ராட்டமில் வந்து ஒரு 2 டிகிரிஸ் கம்மியாக இருக்கும் பாடி டெம்பரேச்சரை விட. அது ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் இந்த ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி அப்டோமெனுக்கு வெளியில் பொசிஷன் ஆகிருக்கு. நான் இந்த ஒரு டெஸ்டிஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா there are டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி யூனிட்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்குள்ளாரையும் ஒரு 1-3 செமினிஃபெரஸ் டுபியூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த செமினிஃபெரஸ் டுபியூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு கேரி அவுட் த ப்ராப்பர் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். நான் இந்த ஒரு செமினிஃபெரஸ் டுபியூல்குள்ளே 2 விதமான செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெர்மாட்டோகோனியா, இன்னொன்று வந்து சர்டோலி செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லைட்லி elongated ஸ்ட்ரக்சர் which is going to provide the nutrition. அண்ட் இந்த டுபியூலுக்கு வெளியில் ஓகே இந்த மாதிரி டெஸ்டிகுலர் லோப்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற டிபியூல்ஸுக்கு வெளியில் வந்து ஒரு இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அங்கே வந்து பிளட் வெசல்ஸ், கொஞ்சம் நம்ம டிஃபென்ஸ்க்கு தேவையான இம்யூன் செல்ஸோடு சேர்த்து கண்டிப்பாக லேடிக் செல்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷலைஸ் செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேடிக் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ரீட்டிங் தி ஆண்ட்ரோஜன்ஸ், ஓகே, விச் இஸ் த டெஸ்டிகுலர் ஹார்மோன்ஸ். அதுதான் என்டையர் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸும் சரி மேலுடைய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய மேஜர் ஹார்மோன். So இதுதான் diagram given in your textbook. டெஃபினட்டாக மறக்காமல் பார்த்துக்கோங்க. Now coming to the different ducts that are involved. So yes, டெஸ்டஸ்குள்ளே இருக்கிற செமினிஃபெரஸ் டுபியூல்ஸில் என்னோட ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் இஸ் கம்ப்ளீட். ஸ்பெர்ம்ஸ் வந்தாச்சு. பட் இந்த ஸ்பெர்ம்ஸை நான் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஐ ஹாவ் டு டிரான்ஸ்போர்ட் இட் டு தி அவுட் சைட் ஆஃப் தி பாடி. ஸோ அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தான் இந்த டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட் டக்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செமினிஃபெரஸ் டுபியூல்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு we have ரெட்டடெஸ்டிஸ். அதுக்கப்புறமா அங்கேருந்து கொண்டு எபிடெர்மிஸில் சேர்க்கறது வாசா இஃபரன்ஷியா. தென் இந்த வெளியில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா we have this super coil structure called the epidermis which will store and mature the sperms. and then இதிலிருந்து நமக்கு ஃபர்தராக ஒரே ஒரு சிங்கிள் டக்ட் போகுது called the vas deferens. ஓகே, ஸோ இந்த vas deferens போய் செமைனல் வெசிக்கிள் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு கிளாண்டோடு சேர்ந்து ஃபியூஸ் ஆகுது.
ஸோ ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் பண்ணுற காமன் டக்ட் தான் ejaculatory duct, and அந்த ejaculatory duct வந்து மெயினான யுரீத்ராக்குள்ளே ஜாயின் ஆகிக்குது, which is the urinogenital tract supplying both the urine as well as semen to the outside of the body. Okay, now இந்த accessory glands ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக 3 இருக்குது. ஒன் வந்து பேர்டான செமைனல் வெசிக்கிள், ஒரு சிங்கிள் ப்ராஸ்டேட் அண்ட் 2 பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இந்த 3 கிளாண்ட்ஸோட செக்ரீஷன் சேர்ந்தது தான் செமைனல் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அதில் எக்கச்சக்கமான ஃப்ரக்டோஸ், கால்சியம், என்சைம்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா பர்டிகுலராக அந்த ஸ்பெர்ம் வந்து ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட்குள்ளே போய் எக்கை சந்திக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கணும், ஃபுல் மோட்டிலிட்டியில் இருக்கணுங்கிறதுனால அதுக்கு எனர்ஜி கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நான் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த யுரீத்ரா வந்து இஸ் த்ரூ அ ஸ்மால் ஓப்பனிங் நோன் அஸ் த யுரீத்ரல் மீயேட்டஸ். ஓகே, now the external genitalia is nothing but the penis. So இதில் special tissues இருக்கிறதுனால it will help in erection and help to deliver the sperm into the female's reproductive tract. Okay, now the tip of the penis வந்து is slightly enlarged, called as the glass penis, and is covered by a layer of tissue or skin known as the foreskin or prepuce அப்படின்னு சொல்லலாம். Okay, so that's it about the male reproductive system. Now female reproductive system பற்றி பேசும்போது இங்கே வந்து த ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் இஸ் த ஓவரி. இதுவும் நம்ம பெல்விஸில் தான் இருக்குது. அண்ட் ஓவரியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின்னான ஒரு எபித்தீலியம் இருக்குது. ஓகே, நான் இந்த எபித்தீலியம் உள்ளே வந்து நிறைய பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மெடியூலரி ரீஜன் இருக்குது. அண்ட் மெடியூலாவை சுற்றி நமக்கு கார்டெக்ஸ் ரீஜன் இருக்குது, வேர் வி ஹேவ் ஆல் த follicles and other developing structures. Okay, this is the sexual view of the female reproductive system. Now இங்கே வந்து அந்த ஓவரியை தாண்டி ஓவரியிலிருந்து இந்த வர எக்கை பிக்கப் பண்ணி யூட்ரஸில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, which is called as the fallopian tube or the oviduct. ஸோ இது வந்து ஒரு 10 to 12 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபனல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் which will first take the egg is known as the infundibulum. Now infundibulum-ஓட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, கால் ஃபிம்ப்ரே. எதுக்குன்னா ஈஸியாக அந்த முட்டை வந்த உடனே பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃபிம்ப்ரே அலாங் வித் த இன்ஃபண்டபியூலம் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். தென் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு அகலமான ஒரு பார்ட் இருக்குது, கால்டு த ஆம்பியூலா. அண்ட் தென் அதுலேருந்து ஒரு நேரோவான பார்ட் இருக்குது, கால்ட் ஆஸ் த இஸ்தமிஸ். ஓகே, நான் இந்த இஸ்தமிஸ் தான் டைரெக்டாக யூட்ரஸோட இட் இஸ் கோயிங் டு கனெக்ட். ஓகே, நான் இந்த ஒரு diagram is ரொம்ப important from board exam perspective, because இந்த ஒரு diagram தான் நீங்கள் வரையணும்னு எதிர்பார்ப்பாங்க. if in case you are asked some question related to female reproductive system உடைய anatomy, then you will have to answer it. Okay, now இந்த uterusங்கிறது வந்து is an inverted pear like structure. Okay, and இது வந்து pelvic wallக்கும் சரி நம்ம uterusக்கும் சரி means ovaryக்கும் சரி is connected by the ligaments. Okay, now இந்த ஒரு யூட்ரஸ்ங்கிற ஸ்ட்ரக்சரில் வந்து அவுட்டர் மோஸ்டான லேயர் தான் இந்த பெரிமெட்ரியம், which is a thin membrane. அதுக்கு உள்ளே வந்து we have a smooth muscle-க்கான ஒரு லேயர். ஓகே, இதுதான் வந்து கான்ட்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணி it will help in childbirth. ஓகே, இதுதான் வந்து மயோமெட்ரியம். அண்ட் தென் அதுக்கு உள்ளே we have a glandular-ஆன ஒரு லேயர் with secretions, blood vessels and richly vascularized ஆன structure which we call as the endometrium. இதுதான் வந்து will undergo cyclic changes during the menstrual cycle. சரியா? நான் இந்த ஒரு யூட்ரஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரோ நெக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, called the cervix. ஓகே, அண்ட் cervixக்கு நடுவில் ஒரு சின்ன கெனால் இருக்குது, called the cervical canal. நான் இதுக்கு வெளியில் we have a muscular-ஆன ஒரு tube called as the vagina, which is part of the birth canal. So in the cervical canal and the vagina together forms what we call as the birth canal. Okay, now external genitalia in females la major 5 பாகங்கள் இருக்கு. First we have the mos pubis, which is a fatty cushiony layer of skin covered with hair. அதுக்கு அப்புறமா there are 2 folds of skin, one labia majora, இன்னொன்று labia minora. Now இந்த labia minora க்கு கீழே தான் we have this ureter, the urethra. Okay, where the ureter is going to drop the urine. Now in the urethra க்கு slightly above la we have ஒரு finger-like structure above the urethral opening called the clitoris. Now இதை தாண்டி vagina-வை cover பண்ற ஒரு partial membrane is there called as the hymen. Okay, so இது எல்லாம் தான் comprises the external genitalia. And when we talk about the female's reproductive system, கண்டிப்பா we have to talk about the mammary glands as well. So இந்த ஒரு paired-ஆன structure குள்ள there are about
15 to 20 lobes of glandular tissue which we call as the mammary lobes. இதுக்குள்ள இருக்கிற cluster of cells தான் alveoli which will produce the milk. Now இந்த milk-க்கு flow of milk is very important பசங்களா. alveoli-லேருந்து mammary tubules together forms the duct, together forms the mammary ampulla. Now in the mammary ampulla lirundhu lactiferous duct தான் will open out into the nipple. Okay, so this is the flow of blood. ஒன்னு இல்ல 3 ஸ்டார் கூட போட்டுக்கோங்க. Please do not forget this route. Okay, so I'm just reminding you, நம்ம Google form ஓட லிங்க் வந்து கீழ description boxல தான் இருக்கு. மறக்காம பார்த்து fill up பண்ணிடுங்க பசங்களா. Now coming to the second most important topic, which is gametogenesis. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். நம்ம நார்மல் மியாசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷனில் என்ன நடக்குது, 2n number of chromosomes. ஓகே, ஃபஸ்ட்டு மியாசிஸ் 1 முடிவில் n number of chromosomes-ஆக மாறுது, 2 செல்ஸு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு செல் வந்து 2 செல்லாக மாறுது. அதுக்கப்புறம் அதே n number of செல்ஸில் மியாசிஸ் 2 முடிக்கும் பொழுது அது 4 செல்ஸாக மாறுது. Okay, so 4 haploid cells நமக்கு கிடைக்குது at the end of meiosis. Now அதே தான் is going to take place. When you look at spermatogenesis, இது pubertyல ஆரம்பிக்குது. pubertyல GnRH, gonadotropin releasing hormone அப்படிங்கிற முக்கியமான ஹார்மோன் வந்து is going to start secreting. and இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட anterior pituitary இருக்க LH and FSHல ஆக்ட் பண்ண போகுது. LH வந்து டைரெக்டாக போய் லேடிக் செல்ஸ்கிட்ட போய் சொன்ன உடனே லேடிக் செல்ஸ் வந்து will start producing androgens, testosterone. ஸோ இதுக்கப்புறமா ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஆரம்பிக்கும். நான் இந்த ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸில் நமக்கு இந்த 4 செல்ஸ் வந்ததுக்கப்புறமா அது மெச்சியூரான ஒரு ஸ்பெர்மாட்டோசோவா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சராக மாற்ற வேண்டிய முக்கியமான செல் நம்மளோட சர்டோலி செல். ஸோ அதுக்கு தேவையான ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த FSH வந்து சர்டோலி செல் மேலே ஆக்ட் பண்ணி இட் வில் ட்ரிகர் இட். ஸோ LH on the லேடிக் செல்ஸ், FSH on the சர்டோலி செல்ஸ். ஓகே, now androgens சொல்லும்போது இட் வில் simulate the spermatogenesis process and that marks the beginning of puberty. Okay, now இந்த ஒரு process overview பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு spermatogonia, it is 46 chromosomes, 2n number of chromosomes-ல இருக்கு. நான் இது வந்து ஃபஸ்ட்டு differentiation undergo பண்ணி it will form the primary spermatocyte. ஓகே, ஸோ ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்டாக மாறினதுக்கு அப்புறமா மியாசிஸ் 1 முடிவில் அது செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்டாக மாறுது, which is n number of chromosome. அது ஃபர்தராக செகண்ட் மியாசிஸ் முடிக்கும் பொழுது ஸ்பெர்மாட்டிடாக மாறுது, which is 4 equal haploid-ஆன cells, which is also n number of chromosomes. நான் இந்த ஒரு ஸ்பெர்மாட்டிட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து it is going to undergo the spermiogenesis and convert into proper, அதாவது இந்த மாதிரி செல்லாக இருந்தது வந்து is going to convert into something called as the spermatozoa. to be precise, the middle piece, tail இதெல்லாமே சேர்ந்த spermatozoa-வா மாறப்போகுது. ஓகே, ஸோ லொக்கேஷன் எங்கே, செமினிஃபரஸ் டியூபியூல். 4 ஈக்குவலான செல்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பெர்மாட்டோகோனியமுக்கும் கிடைக்கும். ஸ்பெர்மயோஜெனசிஸ் தான் ஸ்பெர்மாட்டிட் ஸ்பெர்ம்ஸாக மாறுற ப்ராசஸ். நான் இது மாறினதுக்கு அப்புறமா அதை ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்பெர்மியேஷன். கிளியர் பசங்களா? ஸோ முடிவில் நமக்கு கிடைக்கிற ஃபுல் ஸ்ட்ரக்சரில் மண்டை இருக்கும். த ஹெட் வில் ஹாவ் நியூக்ளியஸ், ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டிப்பாக இருக்கும். அதோடு சேர்ந்து ஒரு கேப் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, விச் இஸ் த ஆக்ரோசோம், விச் இஸ் நத்திங் பட் கால்கியோட ஒரு மாடிஃபைடான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்புறம் மிடில் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரலான மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், which will give the ATP for the energy of the sperm. and then ஒரு tail இருக்கும், which is for the flagellar movement to climb up the female's reproductive tract and reach the egg. Okay, now fertility parameters வந்து ஒரு மேல் completely fertile அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு எஜாக்குலேட்லேயும் 200 to 300 million sperms இருக்கும். and normal fertility அப்படின்னா 60% நார்மல் ஷேப் அண்ட் சைஸ்லையும் 40% விகரஸான மோட்டிலிட்டிலையும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் த மேல். ஃபீமேலுக்கு அதே ப்ராசஸ் தான், பட் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். என்ன அப்படின்னா அதே தான் ஊகோனியா அப்படிங்கிற நம்மளோட செல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இன் மேல்ஸ் அது பியூபர்ட்டியில் தான் ஆரம்பிக்கும், பட் இங்கே அது எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே ஆரம்பிச்சாச்சு. நான் இந்த ஊகோனியா வந்து என்ன பண்ணும், அண்ட் இட் வில் ஃபார்ம் த ப்ரைமரி oocyte. ஓகே, ஸோ இந்த ப்ரைமரி oocyte வந்து it will remain in the ovary itself. ஸோ இது வந்து மியாசிஸ் 1ல் இருக்கிற ப்ரோஃபேஸ் ஆரம்பித்த உடனே அங்கேயே இது அரெஸ்ட் ஆகிடும். அரெஸ்ட் ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்.
வெயிட் பண்ணி ஆஃப்டர் பியூபர்ட்டி தான் இட் வில் கண்டினியூ த ப்ராசஸ் ஆஃப் மியாசிஸ். ஸோ இப்போ ஃபார்ம் பண்ண oogonia பிரைமரி oocyte என்ன ஆச்சோ அவ்வளோதான். நோ நியூ oogoниas வில் பி ஃபார்ம்ட் இன் த ஓவரி எவர் அகேன். நான் இந்த ஒரு பிரைமரி oocyte வந்து வில் ரிமெயின் இன் த ஓவரி. அண்ட் எப்போ வந்து என்னோட பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், GnRH அதே மாதிரி பிட்யூட்டரி சொன்னோடனே பிட்யூட்டரி வந்து LH and FSH ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த 2 ஹார்மோன்ஸும் ரிலீஸ் ஆகுறப்ப என்னோட ப்ராசஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் வில் ஹேப்பன். ஸோ இந்த ஒரு ப்ரைமரி oocyte ஒரே ஒரு லேயர் ஆஃப் கிரானியூலோசா செல்லோடு சேர்ந்து இருக்கும்போது இதை தான் நான் ப்ரைமரி oocyte அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் 1ல் ப்ரோஃபேஸ் 1ல் அரெஸ்ட் ஆகிடும். நான் எப்போ எனக்கு பியூபர்ட்டி வருதோ அப்போது இது வந்து FSH வந்து ஆக்ட் பண்ணும் இல்லையா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வரும்போது இன்னும் நிறைய செல்ஸ் வந்து ஒரு தீக்கா அப்படிங்கிற லேயரும் ஃபார்ம் ஆகி அது செகண்டரி ஃபாலிக்கலாக மாறும். ஸோ உள்ளே இருக்கிறது ப்ரைமரி oocyte தான், இன்னும் அந்த செல் மாறல. நான் இதிலேருந்து வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த ஃபாலிகுலர் செல்ஸ்லாம் டெவலப் ஆகி இந்த ஒரு oocyte சுற்றிலும் ஒரு சின்ன வாட்டர் ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கிரானியூலோசா செல்ஸ் தான், பட் இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டான கேவிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கட்டத்தில் தான் இந்த ஒரு ப்ரோஃபேஸ்லேருந்து கண்டினியூ பண்ணி மியாசிஸை முடித்து செகண்டரி oocyteாக அது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வாட்டர் ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் டெர்ஷியரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிற oocyte யார், செகண்டரி oocyte. அண்ட் இந்த தீக்காங்கிற லேயரும் எக்ஸ்டர்னா இன்டர்னா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ் ஃபார்ம் ஆகி இது ஃபர்தராக வந்து மியாசிஸ் 2க்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே மெட்டாஃபேஸ் 2ல் போய் ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ மெட்டாஃபேஸ் 2ல் போய் ஸ்டாப் ஆகிட்டு இட் வில் ரிமைன் தேர். அந்த ஃபாலிக்கல் மெச்சூர் ஆகும் கம்ப்ளீட்டாக, அது வந்து மெச்சூர் ஆகி ஒரு செகண்டரி oocyteாக ரப்சர் ஆகி ஒவ்யூலேஷன் ஆயிரும். அந்த மெச்சூரான ஃபாலிக்கலுக்கு பேர் தான் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஓகே, ஸோ ரிலீஸும் ஆயிரும். ஆனால் செகண்டரி oocyte வந்து இன்னும் செகண்டரி oocyteாகவே தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரைமரி oocyteங்கிறது வந்து ஃபஸ்ட்டு செகண்டரி oocyteாக ஃபார்ம் பண்ணுற அந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு ஒரு அன்ஈக்குவலான டிவிஷன் நடக்குது. என்ன மாதிரி, மொத்த சைட்டோபிளாசமையும், ஸோ இதுதான் என்னோடய செல் அப்படின்னா மொத்த சைட்டோபிளாசத்தையும் ஒரே செல் வந்து வச்சுக்கிட்டு இன்னொன்றுத்தை வந்து 0 அப்படின்னு பண்ணி விட்டோம் இத்தினூண்டா. ஓகே, ஸோ மொத்த என்னோட சைட்டோபிளாஸ்மிக் பல்க் வந்து ஒரே செல்லில் இருக்குது. இது வந்து இன்னொன்று வந்து குட்டியாக இருக்கிறதுனால இது வந்து இஸ் நாட் வயபிள். ஓகே, இதுக்கு பேர் தான் போலார் பாடி. இது வந்து ஃபர்டிலைஸ்லாம் ஆக முடியாது, ஒன்றுமே ஆக முடியாது. ஓகே, நான் இதுதான் ஃபர்தராக வந்து வில் அண்டர்கோ மியாசிஸ் 2. ஓகே, அண்ட் அப்போவும் வந்து அதே மாதிரி இட் வில் ரீட்டைன் த பல்க் இன் ஒன் ஆஃப் த செல்ஸ் அண்ட் லீவ் அனதர் போலார் பாடி. ஸோ சம்டைம்ஸ் இந்த பாடி கேன் டிவைட், sometimes it will not divide. So 1 2 3 4 செல்ஸில் ஒன்று தான் ப்ராப்பரான ஒரே பெரிய ஓவம், இன்னும் 3 will get degenerated. ஓகே, ஸோ 3 போலார் பாடியாக இருந்தாலும் டீஜென்ரேட் தான், 2 போலார் பாடியாக இருந்தாலும் டீஜென்ரேட் தான். ஓகே, ஸோ இந்த ஒரு unequal division எதுக்கு அப்படின்னா நம்ம embryonic developmentல it will be very very useful. okay, so fate of the polar body வந்து கண்டிப்பா it will degenerate தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எப்போ fertilization நடக்குதோ அப்பதான் இந்த secondary oocyte வந்து அதோட செகண்ட் மியாசிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு முழுமையான ஒரு செகண்ட் போலார் பாடியாகவும் ஒரு ஓவமாகவும் it will form. கிளியரா பசங்களா? ஸோ இந்த oocyte வந்து நான் சொன்னேன் இல்லையா எம்பரியானிக் ஸ்டேஜ்லேயே ஃபார்ம் ஆயிரும்னு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்து அது பியூபர்ட்டி வரத்துக்குள்ள நிறைய டீஜெனரேஷன் நடந்து ஒரு 60,000 80,000 ஃபாலிக்கல்ஸ் மட்டும்தான் ரிமைனிங்காக இருக்கும். சரியா? நான் இந்த ஒரு ரிலீஸ் ஆஃப் oocyteங்கிறது வந்து மாதம் நடக்கிறது we call as ovulation. கிளியர்? நான் அந்த ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கல் ஸ்டேஜ்க்கு வரும்பொழுது இந்த ஒரு oocyte சுற்றி ப்ராப்பரான ஒரு நான் செல்லுலரான லேயர் வில் பி தேர் which is called as the zona pellucida. okay, so this is the membrane and then இதை சுற்றி கொஞ்சம் ஸ்பிண்டில் மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். கிரானியூலோசா செல்ஸே வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகி ஸ்பிண்டில் ஆகி ஷேப் மாதிரி இருக்கும். and this is called as the corona radiata.
Okay, so the corona radiata, this is the zona pellucida. Clear pasangla? So iduna vandu spermatogenesis in both, spermatogenesis in males and the oogenesis in the females. So gametogenesis rendume romba important. Now coming to the menstrual cycle, எல்லா female primates குமே இருக்கக்கூடிய ஒரு regular cycle தான் இந்த menstrual cycle. So first வந்து there is menstruation, means what? Endometrial breakdown is there. மொத்தமா எல்லாமே போய் progesterone estrogen எல்லாமே கம்மியா இருக்கும். Okay, I'll come back to this. But first next என்ன ஆகும்னா, once the menstruation period is complete, almost ஒரு 9 daysக்கு வந்து இந்த primary follicles வந்து Graafian follicle mature ஆகும். எப்படி இந்த FSH and LH வந்து இந்த ஒரு cells trigger பண்ண இந்த follicles வந்து grow ஆகும், and இந்த follicular cells லேருந்து estrogen release ஆகி uterus போய் further proliferate பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் follicular phase or proliferative phase. ஓகே, நான் அப்போ follicular cellsலேருந்து எஸ்ட்ரோஜன் வரதுனால எஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்கும். நான் மிடில் ஆஃப் த சைக்கிள் அப்படின்னு வரும்பொழுது இங்கே ஒரு LH சர்ஜ்னால அந்த Graafian follicle உடஞ்சி என்னோட ovum வந்து வெளியே வந்துடும், which is called as the ovulation. Mid cycle நடக்கும், somewhere around the 13th to the 14th day. Okay, then comes the luteal phase, which is 15 to 28 days, and இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா Graafian follicle வந்து will convert into a structure called as the corpus luteum, and corpus luteum வந்து progesteroneங்கிற முக்கியமான ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணும்போது அது ஆல்ரெடி இருந்த என்னோட எண்டோமெட்ரியம் இன்னும் நல்லா திக்கன் பண்ணி நல்லா அதுக்கு நியூட்ரிஷன் கொடுத்து நல்லா சூப்பராக அதை வந்து கேட்டர் பண்ண ஆரம்பிக்கும். நான் இந்த இடத்துல progesterone தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தியாக இருக்கும். Now towards the 23rd to 24th day of the period cycle, what happens is, okay, எனக்கு pregnancy எதுவுமே வரல, எனக்கு ஃபீட்டஸ் கிட்டேருந்து எந்த சிக்னலும் வரல அப்படின்னோடனே விரக்தி அடைஞ்சு இந்த progesterone என்ன பண்ணும், ஓகேப்பா நான் கிளம்புறேன் போ பாய் அப்படின்னு சொல்லி இந்த லூட்டியம் கார்பஸ் லூட்டியம் வந்து டீஜெனரேட் ஆகிடும். டீஜெனரேட் ஆகிடுச்சுன்னா progesterone கிளம்பிடும். progesterone கிளம்பியாச்சுன்னா endometrium will start breaking down, which is nothing but the menstrual phase. So 3 to 5 days வந்து again this menstrual phase will happen where the endometrial breakdown will happen and all the hormones are back to the low level. Clear pasangla? So in the graph and then the stage la enna nadakudhu, and in the graph la neenga mukkiyama paaka vendiyadhu follicular development, parallel la enoda uterus oda development and all the hormones oda development. Clear? Now in case fertilization is present, then what happens? There will be no menstruation, okay, because then it will go into the pregnancy. Now when it comes to fertilization process, இது ampulla of the fallopian tube la மட்டும்தான் நடக்கும். So அதே நேரத்தில் okay, ரெண்டுமே அதே நேரத்தில் ampullaக்கு வந்தா மட்டும்தான் fertilization can happen. Okay, now the sperm வந்து will come in contact with the zona pellucida. So vandaachun odane and the sperm receptors vandu will make sure that the entire cell is protected and vera endha sperm ulla vara mudiyadhu, so that oru egg and oru sperm fuse agumbodhu dhaan namakku 46 chromosomes normally restore agum. Okay, now indha oru polyspermy is taking place, blocking the polyspermy is taking place, so that only one will fertilize the egg. Then coming to secondary oocyte வந்து இந்த கட்டத்தில் தான் once the sperm head வந்து fuse ஆயாச்சு, fertilization is taking place தான் it will complete the second meiosis and it will form the ஒரு ப்ராப்பரான ovum for the fertilization. Okay, now in the கட்டத்தில் you should remember that males have a 44 plus XY configuration. So அவங்களுக்கு meiosis நடக்கும்பொழுது 22 plus X ஆகவும் 22 plus Y ஆகவும் தான் secondary spermatocyteலேயே division நடத்தும். So after the second division also 50% of sperms will carry the X chromosome, 50% of chromosomes will carry the Y chromosome. Okay, so in case the sperm with the X chromosome fertilizes the egg. Now egg is always XX தான். Okay, 44 plus XX agradhanaala ella eggsume 22 plus X mattum dhaan. So if the X will fertilize the X, it's an XX which is a female. If the Y will fertilize the egg, it's a XY which is a male. Clear to all of you? So once the fertilization is complete, appave sex determination is over. So 50% is X, 50% is Y. Okay, now cleavage அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு zygote ஃபார்ம் ஆனதும் என்னுடைய amount of cytoplasm மாறவே மாறாது. ஓகே, அதே amount of cytoplasmல
ஒரு செல் 2 செல் ஆகும், 2 செல் 4 செல் ஆகும், 4 8 ஆகும். இதே மாதிரி the growth will continue. So almost ஒரு 8லேருந்து 16 பிளாஸ்டோமியருக்கு வரும்பொழுது we call this as a morula. So இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் எல்லாமே காம்பேக்ட் பாலாக எல்லாம் ஒன்று போலையாக இருக்கும். நான் இந்த ஸ்டேஜை தாண்டி அடுத்து ஒரு 32 செல் ஸ்டேஜுக்கு வர அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we call it as a blastocyst. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு அவுட்டரான ஒரு ட்ரோஃபோபிளாஸ்ட் லேயரும் இன்னரான ஒரு இன்னர் செல் மாஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் ஆகிடும். ஸோ இந்த அவுட்டரான ட்ரோஃபோபிளாஸ்ட் லேயர் வந்து ஃபர்தராக என்னோட இம்ப்ளான்டேஷனுக்கு கோரியான், ஆம்லியான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணும். இந்த உள்ளே இருக்கிற அந்த இன்னர் செல் மாஸ் மட்டும்தான் ஒரு ஃபுல் எம்ப்ரியோவாக மாறும். ஓகே, ஸோ இம்ப்ளான்டேஷன் இஸ் நத்திங் பட் இந்த ஒரு எண்டோமெட்ரியமில் போய் அட்டாச் ஆகிற ப்ராசஸ் தான், ட்ரோஃபோபிளாஸ்ட் போய் அட்டாச் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து இம்ப்ளான்டேஷன். இன்னர் செல் மாஸ் வந்து வில் ஸ்டார்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங். ஸோ இந்த யூட்ரன் பால்ஸை இமீடியட்டாக கவர் பண்ணி now the embryo will start growing which will mark the pregnancy. Okay, so zygote வந்து blastocyst ஆகி implantation ஆனதுக்கு அப்புறமா தான் it is starting of the pregnancy. Okay, நான் இந்த ஒரு கோரியானிக் விலை அப்படின்னு நம்ம ட்ரோஃபோபிளாஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இந்த யூட்ரன் வாலில் வந்து எம்பெட் ஆகிறப்ப நம்ம யூட்ரன் டிஷ்யூஸ் இந்த கோரியானிக் விலை ப்ளஸ் பிளட் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற ஆர்கன் தான் பிளசென்டா. ஸோ இது வந்து ஒரு அம்பிளிக்கல் கார்டு மூலியமாக வில் கனெக்ட் டு த பேபி. ஓகே, ஸோ இந்த ஒரு அம்பிளிக்கல் கார்டு மூலியமாக கனெக்ட் ஆகிறப்ப இது மூலியமாக தான் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் எல்லா விதமான ஹார்மோன் செக்ரீஷன் எல்லாமே இந்த ஒரு பிளசென்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கும். ப்ரெக்னென்சிக்கு ஸ்பெசிஃபிக்கான ஹார்மோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இஸ் HCG, HPL அண்ட் த ரிலாக்சின். ஓகே, நான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதும் இந்த பிளசென்டாவோட ஹெல்ப்னால டிஃப்யூஷன் எல்லாம் நடந்து நியூட்ரிஷன் எல்லாம் போய் இந்த பேபி வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஓகே, ஸோ இந்த இன்னர் செல் மாஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஃபுல்லாக இருந்த இந்த செல் வந்து will fall into each other and will form 3 distinct layers which is ectoderm, endoderm and the mesoderm. and இந்த ஒவ்வொரு லேயர்லேருந்தும் ஒவ்வொரு ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது ஹார்ட்டு, அதுக்கப்புறம் டிஜிட்ஸ், லிம்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும், சிஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். 3வது மாதம் முடிவில் எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸும் மேஜராக முடிஞ்சிடும். ஓகே, ஃபார்ம் ஆகி தென் 5வது மாதத்தில் மூவ்மெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். 6வது மாதம் முடிவில் ஹேர், ஐலிட்ஸ், ஐலாஷ் இது எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் 9 மாதம் முடியும் பொழுது ஒரு ஃபுல்லி டெவலப்ட் ஃபீட்டஸ் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி. ஓகே, நான் ஒன்ஸ் இட் இஸ் ரெடி அந்த ஃபீட்டஸும் ப்ளசென்டாவும் சேர்ந்து கொஞ்சோண்டு கான்ட்ராக்ஷன் இன்டியூஸ் பண்ணும் விச் இஸ் நத்திங் பட் த ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். அந்த கொஞ்சோண்டு கான்ட்ராக்ஷனை பார்த்து ஆக்சிடாசின் பிட்யூட்டரியிலேருந்து, போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ கொஞ்சோண்டு கான்ட்ராக்ஷனை பார்த்து அந்த ரிஃப்ளெக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஆக்சிடாசின் அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ஆக்சிடாசின்னால இன்னும் கொஞ்சம் யூட்ரின் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ஷனுக்கு ஆக்சிடாசின், ஆக்சிடேஷனுக்கு கான்ட்ராக்ஷன், இது பெருகி பெருகி இட் வில் லீட் டு ஸ்ட்ராங்கர் கான்ட்ராக்ஷன் அண்ட் த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபீட்டஸ் வில் பி எக்ஸ்பெல்ட் அண்ட் தட் சம்டைம்ஸ் நேச்சுரலாக நடக்கலைன்னா த டாக்டர் வில் இன்டியூஸ் திஸ் ப்ராசஸ் த்ரூ இன்ஜெக்டிங் த oxytocin. Now once the baby has been delivered, the placenta also will be delivered along with it and then the release of the milk will happen. So release of the milk, ejectionக்கு கண்டிப்பா oxytocin தான் வேணும், but productionக்கு prolactin அந்த மாதிரி hormones வந்து will be taking care. So mammary gland differentiate ஆகி milk production will take place and then colostrum இங்கிறது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஆஃப் மில்க் ஃப்ரம் த மதர் இட் இஸ் வெரி வெரி ரிச் இன் ஆன்டிபாடிஸ் அண்ட் இதுதான் அந்த நியூ பார்ன் பேபிக்கு தக்க ஒரு இம்யூனிட்டியை கொடுக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ஒரு ஹெல்தியான இன்ஃபென்ட் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் பசங்களா, கீழே இந்த லிங்க்கில் வந்து நம்ம கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது. ஸோ இந்த சாப்டருக்கான எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி டெஃபினட்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஸோ தேட் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற பசங்களுக்கு பெரிய சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்கு. ஓகே,
அண்ட் நம்ம Xylemலேருந்து நீங்கள் கடைசி 30 நாள் உங்களுடைய மேரத்தானை முடிக்கிறதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸில் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வெறும் 10,000 ரூபா தான் பசங்களா. மார்ச் 27 ஆரம்பிக்குது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்கில் நம்மளோட ஹைப்ரிட் ப்ரோக்ராம் ஃபார் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நடக்க போகுது. ஸோ நீங்கள் இப்போ ஆரம்பித்து நம்ம நீட் கிராக் பண்ணோன்னா கூட இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு பசங்களா. ஸோ டெஃபினட்டாக XPL10ங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் அந்த வரிசையில் வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். ஐ வில் see you all in the next class. Take care. Bye bye.